இந்த தூக்கணாங்குருவி நெல்லு சாப்பிடுறதுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா இத பாடுபட்டு விளைவிக்கிற விவசாயிக்கு எப்படி இருக்கும்? ஆ, ஆ, ஆ. மேலே உட்காந்து ஆ. இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. உருவிட்டு பதிர் வந்து அந்த பால் சாப்பிட்றதுனால ஆ, ஆ. அப்படியே கொண்டு பாருங்க. எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அவங்க நடு தெரியுது, சாந்தில் தெரியுது, தெரியுது. நம்ம பூச்சி தான் நினச்சி நெல்லு தான் நல்லா சாப்பிட்றாரு. இது இவ்வளவு பயிர் சேதத்தை உண்டு பண்ணாது. பூச்சி நிறைய பிடிச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கேன். இந்த குருவிகளாம் நெல்லு தான் உருவிடும். இது இப்போ எடுத்த ஒரு போட்டோ கூட காட்டுறேன். பூச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இந்த குருவிகளால் ஏற்படுற பாதிப்பு குறைவு தான், நன்மைகள் தான் அதிகம். பூச்சிகளை அதிகமாக கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. இன்னொன்று, வேற வேற வகையிலான தூக்கணாங்குருவிகளை அவங்களுக்கு இனம் பிரித்து பார்க்க தெரியல. இந்த தூக்கணாங்குருவி வேற, இது வேற. மரத்துல தங்காது. இது இந்த செடிக்குள்ள தான் இருக்கும். முதல்ல நான் காமிச்சிட்டு இருந்தது பனைமரத்தில் கூடு கட்டுற நார்மல் தூக்கணாங்குருவி. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வரி தூக்கணாங்குருவி, இன்னொன்று பெங்கால் தூக்கணாங்குருவி. இவங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற வித்தியாசத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த செடிகளை ஒரேடியாக காலி பண்ணிட்டேன்னா இந்த பறவைகள்லாம் பறந்து பனைமரத்தில் போய் கூடு கட்டிக்கோன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த செடிகள் பிடுங்கி வீசப்படுது, எரிக்கப்படுது அல்லது ஆசிட் ஊற்றி அழிக்கப்படுது. வரி தூக்கணாங்குருவிக்கும் பெங்கால் தூக்கணாங்குருவிக்கும் பனைமரத்தில் கூடு கட்ட தெரியாது. சம்பு நாணல் செடிகளை வளைச்சு அதில் தான் தங்களோட கூடுகளை கட்டுவாங்க. இப்போ நீர்நிலைகளை சீரமைக்கும் போது கூட இந்த மாதிரி செடிகள் நிறைய அழிக்கப்படுது. என்னோட எண்ணம் என்னன்னா, இந்த செடிகளை கொஞ்சமாவது நம்ம நீர்நிலைகளுக்கு அருகில் வச்சிருக்கும் போது தான் அதோட உயிர் சூழலும் நல்லா இருக்கும், தண்ணீரோட தரமும் நல்லா இருக்கும். உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பெரும்பாலான விவசாயிகள் அந்த லாபத்தை எதிர்பார்த்து விவசாயம் பண்ணுறதில்ல. பரம்பரையாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விடுறதுக்கு மனசு வராது. விட்டால் நமக்கு சோறு கிடைக்காது. அப்போ நம்ம விவசாயத்தையும் காப்பாற்றி ஆகணும். இவங்களே கூட மாதிரியான மரப்பயிர்களுக்கு மாறப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த குருவிகளை வயல்லேருந்து விரட்டுறதுக்கு பாத்திரங்களை வச்சு ஒளி எழுப்புறாங்க. இன்னும் கொஞ்சம் வயலண்ட்டாக போய் வெடி வெடிக்கிறாங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து சிடிக்களை அங்கங்கே கட்டி வைக்கிறது மூலமாகவும் ஹாலோகிராம் டைப்ஸை பறக்க விடுறது மூலமாகவும் இந்த பறவைகளோட நடமாட்டத்தை வயல்வெளியில் கட்டுப்படுத்த முடியும். அதை சஜஸ்ட் பண்ணுறதோட முயற்சித்து பாருங்கன்னு சொல்லி கையிலையும் கொடுத்து பார்த்தாச்சு. சம்பு செடிகளை அழிக்கிறது சரியான தீர்வு கிடையாது. அதில் வர்ற கதிர்களை இந்த குருவிகள் விரும்பி சாப்பிடுது. அப்போ அந்த உணவு கிடைக்காதப்போ கண்டிப்பாக வயல்வெளியில் இன்னும் அதிகமாக தான் படையெடுக்கும். இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா, கம்பு சின்ன சோளம் மாதிரியான தானியங்களை ஒரு ஓரமாக போட்டு விட்டுட்டுன்னா குருவிகள் அதை சாப்பிட்டுட்டு வயலுக்குள்ளே வராது. சம்பு செடிகளும் சரி, இந்த மாதிரி குருவிகளும் சரி, சங்க இலக்கியத்திலே பாடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற அசுர வளர்ச்சியில் அவங்களுக்கு இடம் இருக்குமான்னு நமக்கு தெரியல. விவசாயத்தோடு சேர்த்து இந்த பறவைகளையும் ஜீவகாரணியத்தோட எப்படி பாதுகாக்கங்கிறதுல தான் உண்மையான டெவலப்மெண்ட் அடங்கியிருக்கு. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. சில பிரச்சனைகளை பேசினா தான் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு என்னென்னு எல்லாருமே போயிட்டு இருந்தோம்னா எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸை சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிரச்சனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விலகி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள்கிட்ட பேசி சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள்.